ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையை மேலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கிருத்திகா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பேக்கரியை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திண்டுக்கல்லில் வசிச்சுட்டு இருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படிச்சிருந்தால் ஓகே, அதாவது ஒரு தொழில் செஞ்சாலும் ஓகே, இல்லை வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, என்னோடைய பேக்கரி பார்த்துக்கிட்டாலும் ஓகே தானே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. ஸோ அக்காவுக்கெலாம் திருமணம் ஆயிடுச்சு, தம்பிக்கும் திருமணமாகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுடைய கணவரும் இவங்களும் தாங்க பேக்கரி பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய கணவர் ரொம்ப நல்லாவே இவங்களை பார்த்துக்கிட்டதாகவும் அவரது எதிர்பாராத விதமாக ஹார்ட் அட்டாக்ல தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து தனிமையிலே இருக்கிறத ஃபீல் பண்ணுறதுனால இவங்க பேக்கரி ரன் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா இவ்வளோ வருடமாக இவங்க கூட தாங்க இருந்தாங்க. பட் இப்பயும் அவங்க அண்ணா வீட்டுக்கு தம்பி வீட்டுக்கு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் இருக்கிறதுனால இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனும் நல்லா படிக்க வச்சிட்ருக்காங்க, ஃபாரினில் படிக்க வச்சிட்ருக்கிறாங்க. ஸோ இவங்களோட பையனோட சம்மதத்தோடு இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ தன்னையும் தன்னோடைய பையனுக்கும் சப்போர்ட்டாக இருக்கிற நல்ல ஒரு மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா செண்பகம், வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கோழிப்பண்ணை வச்சு சொந்தமாக நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு இன்கம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நாமக்கல்லில் வச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி சந்தேகப்பட்டு அடித்ததுனால இவங்க ரொம்ப வருடமாக பொறுத்துக்கிட்டு தாங்க இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா பெரிய ப்ராப்ளம் ஆகி இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, தனக்கு நல்ல ஒரு துணை வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையங்க. ஸோ 2 குழந்தைங்களையும் இவங்க தான் படிக்க வச்சுட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கும் தன்னோட குழந்தைகளுக்கும் சப்போர்ட்டாக இருக்கிற நல்ல ஒரு வரன் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தனியாக குழந்தை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுடைய குழந்தைகளையும் கண்டுக்கிறதே இல்லைன்னு இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க மறுமணம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, என்னோட குழந்தைகளை நல்ல ஒரு அப்பாவாக இருக்கிற மணமகன் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கையிருப்பில் ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப்